நமஸ்தே. நீங்கள் மாணவ பரிச்சயம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கடந்த அத்தியாயத்தில் மதவெறியின் தாக்குதல் நாசிரை காயப்படுத்தியது. இன்று அவர் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பியுள்ளார். படுக்கையில் படுத்திருக்கும் போது அன்று தனது தாக்குதலால் ஃபிர்தௌஸ் அனுபவித்த அதே வலியை அவர் இப்போது உணர்கிறார். நாசிரின் சுயசிந்தனை இப்போது மதத்தின் தத்துவத்தை மையமாக கொண்டுள்ளது. நேற்று இரவு என்னை கொல்ல முயன்றவனும் கூட ஒருவேளை அல்லாவின் பெயரைச் சொல்லிக் கொண்டுதான் என் மீது தாக்குதல் நடத்தியிருப்பான். இதில் உங்களுக்கு விசித்திரம் தெரியவில்லையா? விசித்திரத்திற்கான தீர்வு நாசிர் புரிந்து கொண்டார். மதத்தின் பெயரால் செய்யப்படும் அக்கிரமங்கள் மதத்திற்கு அவப்பெயரை தேடித்தரும் செயல்கள். ஒரு சிறு மதவெறி கும்பல் எப்படி முழு சமூகத்திற்கும் கெட்ட பெயரை தருகிறது என்பதையும், பெரும்பான்மையான மக்கள் பயத்தினால் எப்படி மௌனமாக இருக்கிறார்கள் என்பதையும் அவர் காண்கிறார். ஃபிர்தௌஸின் மதிப்பு 3 ஆண்டு சிறைவாசத்திற்கு பிறகு நாசிருக்கு ஃபிர்தௌஸிடம் கோடிக்கணக்கான நற்குணங்கள் தெரிகின்றன. தனது தகுதியின்மையால் அவரை இழந்துவிட்டோமே என்று அவர் இப்போது வருந்துகிறார். புதிய பார்வை. நாசிர் இப்போது பெண்களுக்கு உயர்கல்வி அளிக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார். மேலும் ஹிஜாப், புர்கா கட்டுப்பாடுகளால் திறமைகள் வீணடிக்கப்படுவதை காண்கிறார். இந்த சிந்தனையால் நாசிரின் உறுதி பலப்படுகிறது. தனது செயல்கள் மூலம் அவர் தவறான கருத்துக்களை துடைத்தெறிவார். மேலும் தனது சமூகத்து பெண்களை ஆண்களுக்கு நிகராக காண விரும்புகிறார். இதற்கிடையில் நாசிரின் நம்பிக்கைக்குரிய மெக்கானிக் இம்ரான் அவரது பாதுகாப்பிற்காக ஒவ்வொரு நாளும் அவருடன் வரத் தொடங்கினான். 1 மாதம் கடந்ததும் நாசிரின் தாய் இம்ரானை இரவு உணவிற்கு அழைத்தார். அங்கிருந்து மனிதநேயத்தின் புதிய கதை தொடங்கியது. உணவருந்திய பிறகு இயல்பான உரையாடலில் தாய் இம்ரானிடம் அவரது குடும்பத்தை பற்றி கேட்டார். மகனே, உன் குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்கள்? இதுவரை தனது துயரத்தை அடக்கி வைத்திருந்த இம்ரான் ஆழமாக பெருமூச்சு விட்டு ஒரு வேதனையான கதையை வெளிப்படுத்துகிறான். சபாவின் கதை. இம்ரானின் அழகான, அறிவார்ந்த 22 வயது தங்கை சபா கணிதம் மற்றும் அறிவியலில் மாநில அளவில் 10ஆம் இடம் பிடித்தவள். இன்று அவள் 3 மாத பெண் குழந்தையின் தாய். இம்ரான் அவளது வாழ்வு மீண்டும் மலர வேண்டும் என்று விரும்புகிறான். பொருளாதார நெருக்கடியால் தந்தை 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு ஏன் ஒரு அரேபிய தரகரை நம்பினார்? இம்ரானின் தங்கை சபாவும் நாசிரை போலவே ஏதேனும் அநீதிக்கு ஆளாகியிருக்கிறாளா? நாசிருக்கு இப்போது தன்னைப் போலவே பாதிக்கப்பட்ட ஒருவரின் கதையை கேட்க கிடைக்குமா? மனிதநேயத்தின் தத்துவம், மதவெறி மீதான விமர்சனம் மற்றும் கருணை மிகுந்த ஒரு புதிய கதையின் தொடக்கம். மாணவ பரிச்சயம் இல் நீங்கள் கேட்பீர்கள். அத்தியாயம் 13. சுயசிந்தனை, தத்துவம் மற்றும் சபாவின் கதை. அன்று காலை மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய நாசிர் ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்து வரப்பட்டார். ஆம்புலன்ஸின் சைரன் சத்தம் கேட்டு தாயின் இதயம் பதறியது. ஆனால் ஒரு உதவியாளரின் உதவியுடன் நாசிர் ஆம்புலன்ஸிலிருந்து தானாகவே இறங்கி வருவதை கண்டதும் அவர் நிம்மதி அடைந்தார். நாசிர் நடந்த அனைத்தையும் அவரிடம் கூறினார். தாய் அல்லாஹ்வுக்கு நன்றி கூறினார். அந்த நேரத்தில் நாசிர் வலியிலும் புன்னகைத்துக் கொண்டே கூறினார், நீங்கள் எனது நலத்திற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி கூறுகிறீர்கள். ஆனால் நேற்று இரவு என்னை கொல்ல முயன்றவனும் கூட ஒருவேளை அல்லாவின் பெயரைச் சொல்லிக் கொண்டுதான் என் மீது தாக்குதல் நடத்தியிருப்பான். அம்மா, இதில் உங்களுக்கு விசித்திரம் தெரியவில்லையா? தாய் அப்போது நாசிரை தனது நெஞ்சோடு அணைத்துக் கொண்டார். மகனே, எனது அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் உலகில் பிறக்கும் வரத்தை, அவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் வளமும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் தருகிறான். மற்றவர்களின் உயிருக்கு எதிரியாக திரிவது அல்லாஹ்வை நம்பும் ஒரு அடியானின் புரிதல் குறைபாடுதான். அப்படி செய்வதன் மூலம் அவன் தேவையில்லாமல் தனது மதத்தையும் சமூகத்தையும் அவமானப்படுத்துகிறான். நீ கவலைப்படாதே, உலகில் இப்படிப்பட்ட வழிதவறியவர்கள் அதிகம் இல்லை. சிறிது காலம் சென்றால் உன் மீதான ஃபத்வாவை மக்கள் மறந்துவிடுவார்கள். ஃபத்வா கொடுப்பவர்களுக்கும் கூட வேறு யாராவது ஒருவர் மீது புதிய ஃபத்வா கொடுக்க புதிய காரணங்கள் கிடைத்துவிடும். நீ செய்த தவறுகளுக்கான தண்டனையை அனுபவித்துவிட்டாய் மகனே.
இனி உனக்கு எந்த ஆபத்தும் வராது என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று தாய் ஒரு நீண்ட உரை ஆற்றினார். நாசிருக்கு ஏற்பட்ட காயம் காரணமாக அடுத்த 5 நாட்கள் வீட்டில் ஓய்வெடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டது. படுக்கையில் படுத்தபடியோ அல்லது சோபாவில் அமர்ந்தபடியோ அவர் தனது தாக்குதலால் காயமடைந்த ஃபிர்தௌஸ் அனுபவித்த அதே வேதனையை இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். காயத்தின் வலியை வலி நிவாரணி மருந்துகள் மூலம் குறைக்கலாம் என்பதை அவர் இப்போது புரிந்து கொண்டார். ஆனால் எந்த குற்றமும் செய்யாமல் ஒருவன் கொல்ல முயலும்போது பாதிக்கப்பட்டவரின் காயப்பட்ட மனதிற்கு அமைதி அளிக்க மருந்து எதுவும் இல்லை. இத்தகைய மன உளைச்சலில் இருந்து காலம் செல்லத்தான் விடுதலை கிடைக்கும். தனது பிறப்பிற்கு பின்னால் அல்லாஹ் இருக்கும்போது ஒரு நிரபராதியை அகாலமாக கொல்ல தூண்டுபவன் அல்லாஹ்வாக இருக்கவே முடியாது என்று அவர் மீண்டும் மீண்டும் நினைப்பார். உலகில் மதத்தின் பெயரால் எங்கு கொலைகளும் அக்கிரமங்களும் நடக்கின்றனவோ அவை மதத்தை பழிவாங்கும் செயல்கள். அதன் மூலம் அல்லாஹ்விற்கு வழிபாடு இபாதத் நடப்பதில்லை. அப்படிச் செய்வது மதத்தை பின்பற்றுவதும் ஆகாது. அதற்குள் அவர் இலக்கியம் மற்றும் பல்வேறு தத்துவங்கள் சார்ந்த பல புத்தகங்களை படித்துவிட்டார். அவற்றை படித்ததால் அவரது சிந்திக்கும் திறன் வளர்ந்துள்ளது. இதன் மூலம் உலகம் முழுவதும் பரவியுள்ள சமூகத்தின் பெரும்பான்மையான மக்களில் சிலர் மட்டுமே மதவெறியர்கள், மிகச் சிலரே பயங்கரவாதிகள் என்பதை அவர் இப்போது காண்கிறார். அவர்களின் செயல்களை மற்ற சமூகத்தினர் நாசிரின் முழு சமூகத்தின் செயல்களாக கருதுகின்றனர். ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த மதவெறியர்களையும் பயங்கரவாதிகளையும் தவிர மற்ற பெரும்பான்மையான மக்களுக்கு அவர்களுடன் எந்த உடன்பாடும் இல்லை. சமூகத்திலுள்ள பெரும்பாலான மக்கள் மதவெறியர்கள் மற்றும் பயங்கரவாதிகளின் பயத்தினால் மௌனமாக இருக்கிறார்கள் அல்லது அவர்களின் பின்னால் கூட்டத்தில் இணைவது தங்களுக்கு நல்லது என்று நினைக்கிறார்கள். மிகச் சிலரே மதவெறியர்களை எதிர்க்க துணிகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் மீதுதான் மதவெறியர்களால் ஃபத்வாக்கள் பிறப்பிக்கப்படுகின்றன. தமது சமூகத்து பெண்களில் கல்வி கற்க வாய்ப்பு கிடைத்த ஒரு சிலரில் ஃபிர்தௌஸும் ஒருவர் என்று நாசிர் இப்போது நினைக்கிறார். ஃபிர்தௌஸால் வழக்கறிஞராக முடிந்தது. கல்வி கற்றதால் அவரால் தர்க்கம் செய்ய முடிந்தது. இதன் காரணமாக ஃபிர்தௌஸ் எதையும் கண்மூடித்தனமாக பின்பற்றாமல் தனது சுய அறிவை கொண்டு தனது நன்மைகளுக்காக முற்போக்கான முடிவுகளை எடுக்க முடிந்தது. நாசிர் தனது வாழ்க்கையின் முக்கிய காலமான கடந்த 3-4 ஆண்டுகளை சிறையில் கழிக்க வேண்டியிருந்தது. இதே காலத்தில் அவரது தந்தையும் அபு மறைந்தார். முன்பு நாசிர் யாரை காஃபிர் என்று நினைத்தாரோ அதே ஹரிச்சந்திரா அவர்கள் வழங்கிய நீதியின் காரணமாக அவருக்கு முன்மாதிரியாகவும் உத்வேகமாகவும் மாறினார். இதன் மூலம் மற்ற சமூகத்தினர் மீதான நாசிரின் காழ்ப்புணர்ச்சி மறைந்தது. சிறைவாசத்தின் கடைசி சில மாதங்களில் நாசிரின் பார்வையும் எண்ணங்களும் மாறின. இப்போது அவருக்கு ஃபிர்தௌஸிடம் கோடிக்கணக்கான நற்குணங்கள் தெரிகின்றன. அறியாமையினால் ஃபிர்தௌஸின் நடத்தை பற்றி பகிரங்கமாக தவறாக பேசியதற்காக அவர் இப்போது வருந்துகிறார். ஃபிர்தௌஸ் இப்போது அவருக்கு ஒரு குணவதியாக தெரிகிறார். அவரை இழந்தது தனது துரதிர்ஷ்டம் என்று நாசிர் கருதுகிறார். இவற்றின் காரணமாக முன்பு துரதிர்ஷ்டம் என்று நினைத்த அதே சிறைவாசம் இப்போது வீணானது என்று நாசிருக்கு தோன்றவில்லை. அந்த ஆண்டுகள் தனது வாழ்க்கையில் நேரத்தை சரியாக பயன்படுத்தியது போல தோன்றுகிறது. சிறைக்கு செல்லாமல் இருந்திருந்தால் வாழ்க்கையை பற்றிய இத்தகைய சரியான பார்வை தனது வாழ்நாள் முழுவதுமே கிடைத்திருக்காது என்று நாசிர் இப்போது நினைக்கிறார். பார்வை மாறியதால் நாசிர் இப்போது தமது சமூகத்து பெண்களுக்கு உயர்கல்வி அளிக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார். பெண்கள் ஹிஜாப் மற்றும் புர்காவிற்குள் இருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தும் முறைகளில் இப்போது நாசிருக்கு குறைகள் தெரிகின்றன. கட்டுப்பாடுகள் காரணமாக பாதி மக்கள் தொகையின் பெண்களின் திறமை வீணாவதைக் கண்டு அவர் வருந்துகிறார். அதுமட்டுமின்றி பெண்களை கட்டுப்படுத்துவதில் ஆண்கள் தமது ஆற்றலை வீணாக்குகிறார்கள் என்றும் நாசிர் நினைக்கிறார். இன்றைய உலகம் 21ஆம் நூற்றாண்டில் அச்சமின்றி வாழ்ந்து அதிகபட்ச மகிழ்ச்சியை தேடிக் கொண்டிருக்கும் போது தமது சமூகத்து பெண்கள் மட்டும் 3 நூற்றாண்டுகளுக்கு முந்தைய ஆபத்துகளை கற்பனை செய்து பயந்து கொண்டும் குறைந்த கல்வியுடனும் வாழ்கிறார்கள் என்று நாசிர் எண்ணுகிறார். நாசிர் இத்தகைய சுயசிந்தனையில் 5 நாட்கள் கழித்தார்.
இத்தகைய சிந்தனையால் நாசிரின் உறுதி மேலும் பலப்பட்டது. வரும் காலத்தில் தனது பணி மூலம் மற்ற சமூகங்களுக்கு தமது சமூகத்தின் மீதுள்ள தவறான கருத்துக்களை துடைத்தெறிய அவர் விரும்புகிறார். அத்துடன் தமது சமூகத்து பெண்கள் மற்ற சமூகத்து பெண்களுக்கு நிகராக நிற்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். தமது சமூகத்தில் பெண்களுக்கு ஆண்களுக்கு நிகரான அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்று நாசிர் இப்போது விரும்புகிறார். மறுநாள் நாசிர் டாக்ஸி மூலம் பணிமனைக்கு சென்றார். ஆனால் மருந்துகளின் பக்கவிளைவால் ஏற்பட்ட வயிற்று வலி காரணமாக பாதி நாளிலேயே வீடு திரும்ப விரும்பினார். அப்போது நாசிர் தனது நம்பிக்கைக்குரிய மெக்கானிக் இம்ரானுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்கினார். நாசிர் வீட்டிற்கு செல்ல டாக்ஸி புக் செய்ய முயன்றபோது இம்ரான் அவரிடம் கூறினான், அண்ணா, உங்களுக்கு எதிராக ஃபத்வா கொடுக்கப்பட்டுள்ளது. உங்கள் மீது தாக்குதலும் நடந்துள்ளது. இன்னும் ஆபத்து விலகவில்லை. எனவே இன்னும் சில நாட்களுக்கு உங்களை வீட்டிலிருந்து பணிமனைக்கும் மீண்டும் வீட்டிற்கும் அழைத்து செல்ல நான் உங்களுடன் இருக்க விரும்புகிறேன். நாசிர் இம்ரானின் மனிதாபிமானத்தை மதித்து அதற்கு சம்மதித்தார். இவ்வாறு ஒவ்வொரு நாளும் காலையில் இம்ரான் நாசிரின் வீட்டிற்கு வருவான். பிறகு இரவு நாசிரை விடுவதற்கு நாசிரின் காரிலேயே வருவான். இந்த நடைமுறை 1 மாதத்திற்கு மேல் நீடித்தபோது ஒரு காலை வேளையில் நாசிரின் தாய் இம்ரானிடம் கூறினார், இம்ரான் மகனே, இன்று இரவு உணவு எங்களோடு சாப்பிட்ட பிறகுதான் நீ வீட்டிற்கு செல்ல வேண்டும். இம்ரான் அந்த அழைப்பிற்கு சம்மதித்தான். அன்று இரவு இம்ரான் நாசிரை விட வந்தபோது உரிமையோடு குளிப்பதற்கு கழிவறையை பயன்படுத்த அனுமதி கேட்டான். குளித்த பிறகு இம்ரான் தான் கொண்டு வந்திருந்த துவைத்த ஆடைகளை உடுத்திக் கொண்டான். இதன் மூலம் பணிமனையின் அழுக்கு ஆடைகளுடன் இருந்த தனது மெக்கானிக் ரூபத்தை மாற்றிக்கொண்டான். அதன் பிறகு இம்ரான் நாசிரின் தாய் சமைத்த உணவை நாசிருடன் அமர்ந்து மிகவும் ரசித்துச் சாப்பிட்டான். தாயும் நாசிரை போலவே இம்ரானையும் மிகவும் அன்பாக கவனித்து உணவு பரிமாறினார். இம்ரான் அன்று இரவு செல்வதற்கு அவசரப்படவில்லை. உணவிற்கு பிறகு அவன் வரவேற்பறையில் நாசிருடன் இயல்பான விஷயங்களை பேசிக்கொண்டிருந்தான். பிறகு தாயும் உணவருந்திய பின் அங்கு வந்தார். அவர் இம்ரானிடம் இயல்பாக கேட்டார், மகனே, உன் குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்கள்? இம்ரான் ஒருவேளை இந்த கேள்விக்காகத்தான் காத்திருந்தான் போலிருக்கிறது. அவன் கூறத் தொடங்கினான், எனது தாய், தந்தை மற்றும் என்னை விட 2 வயது இளைய தங்கை இருக்கிறாள். நான் ஒருவன்தான் சம்பாதிக்கிறேன். எனது தந்தையும் என்னைப் போலவே மெக்கானிக்தான். இப்போது பக்கவாதம் காரணமாக அவரால் வேலை செய்ய முடியவில்லை. வீட்டிலேயே இருக்கிறார். தாய் அப்போது இப்படி கேட்டார், உனக்கு திருமண வயது வந்துவிட்டது. நீ திருமணம் செய்து கொண்டால் உன் மனைவி வீட்டு வேலைகளில் உனக்கு துணையாக இருப்பாள் அல்லவா? இம்ரான் ஆழமாக பெருமூச்சு விட்டு இவ்வாறு கூறினான், நீங்கள் சொல்வது சரிதான் அம்மா, ஆனால் எனது தங்கை மடியில் 3 மாத குழந்தை இருக்கிறது. அவளது வாழ்வு மீண்டும் மலர்ந்த பிறகுதான் நான் எனது திருமணத்தைப் பற்றி யோசிக்க முடியும். இதை கேட்ட நாசிருக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. தன்னைப் போலவே யாராவது நாசிர் அவளுக்கு தலாக் கொடுத்திருப்பானோ என்று. நாசிர் ஆர்வத்துடன் இப்படி கேட்டார், இம்ரான், என்ன நடந்தது? தங்கை மடியில் குழந்தை இருக்கும்போது அவளது வாழ்வு மீண்டும் மலர்வதைப் பற்றி ஏன் பேசுகிறாய்? இம்ரான் இப்படி கூறினான், எனது தங்கை சபாவின் வயது இப்போது 22 தான். அவள் மிகவும் அழகான மற்றும் அறிவார்ந்த பெண். 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு எனது தந்தைக்கு ஓர் அரேபிய தரகர் அறிமுகமானார். அந்த தரகர் எனது தங்கைக்கு துபாயிலிருந்து ஒரு வரன் சொன்னார். எனது 2 பெரிய அக்காக்களின் திருமணத்திற்கு தந்தை சேர்த்து வைத்த பணம் எல்லாம் செலவாகிவிட்டது. பொருளாதார நெருக்கடியால் தந்தை அழுத்தத்தில் இருந்தார். தரகரின் வார்த்தைகளை அவர் நம்பிவிட்டார். சபா துபாயில் வசதியான வீட்டில் சுபிட்சமாக இருப்பாள் என்று தந்தை கருதினார். எங்கள் சபா மிகவும் கூர்மையான அறிவுள்ள பெண். அவள் மாநில அளவில் கணிதம், அறிவியல் பாடப்பிரிவில் மாநில அளவில் 10ஆம் இடம் பிடித்தவள். சபாவின் மகிழ்ச்சி தந்தை முடிவெடுத்ததில் இல்லை என்பது எனக்கு அப்போதே புரிந்தது. ஆனால் பொருளாதார வசதி இல்லாததால் எங்களால் அவளை தொடர்ந்து படிக்க வைக்க முடியவில்லை. இவ்வளவு சொன்ன பிறகு இம்ரான் உணர்ச்சிவசப்பட்டு மௌனமானான். அவன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். அதற்குள் நாசிர் மற்றும் தாயின் ஆர்வம் அதிகரித்தது. உண்மையில் என்ன நடந்தது என்பதை இம்ரான் விரைவில் சொல்வான் என்று அவர்கள் காத்திருந்தார்கள். இம்ரான் மெதுவாக தொடர்ந்தான், சபா மிகவும் கட்டுப்பாடான பெண். குடும்பத்தில் பெரியவர்களான நாங்கள் அவளுக்காக எது சிறந்தது என்று சொன்னோமோ அதை தலைவணங்கி ஏற்றுக்கொண்டாள்.
இப்போது மாணவ பரிச்சயம் அத்தியாயம் 13 அன் மீதான ஜெமினாய் அன் விமர்சனம் மற்றும் பகுப்பாய்வை கேளுங்கள். துணைத்தலைப்பு சுயசிந்தனை, தத்துவம் மற்றும் சபாவின் கதை. இந்த அத்தியாயம் நாசிரின் கதாபாத்திர வளர்ச்சியில் ஒரு முக்கியமான மைல்கல். தாக்குதலால் ஏற்பட்ட உடல் மற்றும் மனவலி அவருக்கு ஃபிர்தௌஸின் வலியை உணர வைக்கிறது. இது அவரது மாற்றத்திற்கு தத்துவ ரீதியான பலத்தை தருகிறது. 1. வேதனை, தர்க்கம் மற்றும் மத நம்பிக்கை. நாசிர் தனது வேதனையை மனிதாபிமானத்துடன் இணைத்து பார்க்கிறார். அல்லாவின் பெயரும் கொலையும். அல்லாவின் பெயரைச் சொல்லிக்கொண்டே கொலைகள் ஏன் நடக்கின்றன என்ற நாசிரின் கேள்வி அவரது அறிவு இப்போது மூடநம்பிக்கையிலிருந்து விடுபட்டுள்ளதை காட்டுகிறது. குறை மதத்தில் இல்லை, அதை பின்பற்றும் நபர்களின் புரிதலில்தான் உள்ளது என்பதை அவர் உணர்ந்துள்ளார். மனவேதனை ஃபிர்தௌஸிற்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை நாசிர் முதன்முறையாக அனுபவிக்கிறார். உடல் காயம் மாறும், ஆனால் மனக்காயம் காலப்போக்கில் மட்டுமே குறையும் என்பதை அவர் உணர்ந்துள்ளார். சிறை வாழ்க்கையின் மதிப்பு நாசிருக்கு அந்த 3 ஆண்டு சிறை தண்டனையாக தெரியவில்லை, வாழ்க்கையை பற்றிய சரியான பார்வையை தந்த கல்வியாக தெரிகிறது. 2. முற்போக்கான பார்வை. நாசிரின் சுயசிந்தனை அவரை பெண் முன்னேற்றத்திற்கு ஆதரவாக மாற்றுகிறது. பெண் கல்வி ஃபிர்தௌஸின் வழக்கறிஞர் பணியையும் அவரது சிந்திக்கும் திறனையும் முன்னுதாரணமாக கொண்டு தனது சமூக பெண்களுக்கு உயர்கல்வி அவசியம் என்று அவர் கருதுகிறார். கட்டுப்பாடுகள் மீதான விமர்சனம். ஹிஜாப் மற்றும் இதர கட்டுப்பாடுகள் மீதான நாசிரின் விமர்சனம் அவரது சமூக பார்வையை காட்டுகிறது. இத்தகைய கட்டுப்பாடுகளால் பெண்களின் திறமை வீணாவதோடு ஆண்களின் ஆற்றலும் அவர்களை கட்டுப்படுத்துவதில் வீணாவதை அவர் உணர்ந்துள்ளார். 3. இம்ரான் மற்றும் சபா கதையில் புதிய திருப்பம். இம்ரான் நாசிருடன் துணையாக இருப்பது வெறும் பாதுகாப்பிற்காக மட்டுமல்ல, அவனது வாழ்க்கையிலும் நாசிரின் கதையை போன்ற ஒரு வேதனையான அனுபவம் உள்ளது. புதிய மனிதநேயம். இம்ரானின் நிஷ்காமிய உதவி நாசிரின் புதிய வாழ்விற்கு ஆதாரமாக அமைகிறது. தாய் அவனுக்கு உணவு பரிமாறியது அவர்களின் உறவை பலப்படுத்துகிறது. சபாவின் கதை. சபா மாநில அளவில் 10ஆம் இடம் பிடித்திருந்தும் பொருளாதார நெருக்கடியால் துபாய் வரன் பார்க்கப்பட்டது பெண் அடிமைத்தனத்திற்கும் சுரண்டலுக்கும் ஒரு சான்று. ஃபிர்தௌஸை போலவே சபாவும் பாதிக்கப்பட்டுள்ளதை நாசிர் உணர்கிறார். இது கதையில் ஒரு புதிய திருப்பம். இங்கு நாசிர் ஒரு குற்றவாளியிலிருந்து உதவி செய்யும் மனிதராக மாற வாய்ப்புள்ளது. அத்தியாயம் 13 நிறைவு பெற்றது.